வணக்கம். இந்த ஒரு படத்துக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான இயற்பியல் புதிர் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் வெப்பம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுங்கிற ஒரு ஆழமான கேள்வி இதுக்குள்ள இருக்கு. சரி வாங்க இந்த புதிரை அவிழ்க்க ஆரம்பிக்கலாம். இதோ பாருங்க, இதுதான் அந்த புதிர். நம்ம கிட்ட ஒரு திடப்பொருள் இருக்கு. அதோட ஒரு பக்கம் சூடா இருக்கு, இன்னொரு பக்கம் குளிர்ச்சியா இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, வெப்பம் சூடான முனையிலிருந்து குளிர்ச்சியான முனைக்கு போகும்போது வெப்பநிலை நேர்கோட்டுல குறையுமா இல்ல ஒரு வளைவா குறையுமா? பதிலுக்கான எல்லா க்ளூவும் இந்த படத்துலயே இருக்கு. இந்த புதிரையை தீர்க்கறதுக்கு நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கலாம். ஒவ்வொரு துப்பா எடுத்து கவனமா ஆராய்ஞ்சு பதில கண்டுபிடிக்கலாம் வாங்க. சரி, நம்ம புலனாய்வோட முதல் படி என்னன்னா, இந்த கணக்கோட அடிப்படை விதிகள், அதாவது கண்டிஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்கிறது. இதுதான் நம்ம தீர்வுக்கான ஃபவுண்டேஷன். முதல் மற்றும் மிக முக்கியமான விதி ஸ்டெடி ஸ்டேட். அப்படின்னா என்ன? சிம்பிள், சிஸ்டம் பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ வெப்பம் உள்ள வருதோ அதே அளவு வெப்பம் வெளியே போய்கிட்டே இருக்கு. ஒரு டேங்க்ல வர்ற தண்ணியோட அளவும் வெளியே போற தண்ணியோட அளவும் சமமா இருந்தா தண்ணி மட்டும் மாறாம இருக்கும்ல, அதே மாதிரி தான். இதனால வெப்பம் பாயிற வேகம், அதாவது ஹீட் ஃப்ளோ ரேட் மாறாம இருக்கும். அடுத்த விதி இது ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ. அதாவது வெப்பம் நேரா சூடான முனையிலிருந்து குளிர்ச்சியான முனைக்கு மட்டும்தான் போகுது. பக்கவாட்டுல எந்த வெப்பமும் வீணாகல. இது நம்ம வேலைய ரொம்பவே சுலபமாக்குது இல்லையா? இது கூட இன்னும் 2 சிம்பிளான விதிகள் இருக்கு. இந்த திடப்பொருளுக்குள்ள புதுசா எந்த வெப்பமும் உருவாகல. அப்புறம் அந்த பொருளோட வெப்ப கடத்து திறன், அதாவது கேன்னு சொல்லவும், அது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம கணக்கிட்ட எளிதாக்கக்கூடிய மாறிலிகள். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஸ்டாண்டர்டான விதிகள்லாம். ஆனா இப்போதான் இந்த புதிரோட அசல் ட்விஸ்டே வருது. இதுதான் இந்த கணக்கையே சுவாரஸ்யமா மாத்த போகுது. இங்கதான் இருக்கு அந்த முக்கியமான திருப்பம். குறுக்கு வெட்டு பகுதி நேரியல் ரீதியாக மாறுகிறது. அதாவது வெப்பம் போறதுக்கான பாதை சீரா சின்னதாகிக்கிட்டே போகுது. இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. இதுதான் நம்ம மாஸ்டர் கீ. இப்போ இந்த எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்த்து புதிரை தீர்க்க நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான கருவி வேணும். அதுதான் இயற்பியலோட அடிப்படை விதியான வெப்பப்பாய்வு விதி. இதோ அந்த விதி, ஃபோரியரின் வெப்ப கடத்தல் விதி. இதுல Qங்கிறது வெப்ப பாய்வு விகிதம், K வெப்ப கடத்து திறன், ஏங்கிறது அந்த குறுக்குவெட்டு பகுதி, அப்புறம் dT/dxங்கிறது வெப்பநிலை சரிவு. இந்த ஒரு சமன்பாடு தான் நம்ம புலனாய்வோட மையம். இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம கிட்ட இருக்கிற க்ளூவோட பொருத்தி பார்ப்போம். Q அதாவது வெப்பப்பாய்வு விகிதம் ஸ்டெடி ஸ்டேட்னால மாறாது. K அதாவது வெப்ப கடத்துத்திறன் அதுவும் மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஏ அந்த குறுக்கு வெட்டு பகுதி அது குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சமன்பாடு பேலன்ஸ்டா இருக்கணும்னா நாம தேடிக்கிட்டு இருக்கிற dT/bx அதாவது வெப்பநிலை சரிவுக்கு என்ன ஆகணும்? இப்ப நம்ம புலனாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சாலே பதில் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு அகலமான பைப்புல போற அதே அளவு தண்ணிய ஒரு குறுகலான பைப்பு வழியா அனுப்புனா என்ன ஆகும்? அந்த குறுகலான இடத்துல தண்ணியோட வேகம் அதிகமாகும் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். அதே அளவு வெப்பம் Q ஒரு குறுகலான பகுதி A வழியா போகணும்னா வெப்பநிலை இன்னும் வேகமா குறைஞ்சாகணும். அதாவது வெப்பநிலை சரிவு dT/dx அதிகமாகணும். வெப்பநிலை குறையிற வேகம் அதிகமாகிக்கிட்டே போணும். அந்த கிராஃபோட சாய்வு செங்குத்தாகிக்கிட்டே போணும். இந்த 2 கிராஃபையும் பாருங்க. இடது பக்கம் ஒரு நேர்கோடு, அதோட சாய்வு எப்பவும் மாறாது. ஆனா வலது பக்கம் ஒரு மடக்கை வளைவு, அதாவது லாகரிதமிக் கர்வ். அதோட சாய்வு போக போக செங்குத்தாகிட்டே போகுது பாத்தீங்களா? நம்ம புதிருக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு அதிகரிக்கும் சாய்வு தான். ஆக பாதை குறுக குறுக வெப்பத்தை வெளியே தள்ள வெப்பநிலை சரிவு அதிகமாகுது. இந்த உறவுதான் ஒரு மடக்கை வளைவை, அதாவது ஒரு லாகரிதமிக் கர்வை உருவாக்குது. வெப்பநிலை ஒரே சீரா குறையாம போக போக இன்னும் வேகமா குறையுது. அதனால சரியான பதில் சி, மடக்கை வளைவு. இந்த கொள்கை வெறும் பாடப்புத்தகத்துல வர்ற கேள்வி மட்டும் இல்ல. நிஜ உலகத்துல கார்களோட இன்ஜின் கூலர்கள், கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹீட் சிங்க்னு பல கருவிகள்ல வெப்பத்தை திறமையா வெளியேத்துறதுக்கு வடிவம் எவ்வளவு முக்கியம்னு இது நமக்கு காட்டுது. வடிவம் வெப்பத்தோட பாதைய வேற எங்கெல்லாம் தீர்மானிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.